தினமலர்காரன் என்னவெல்லாம் பேசினார்கள், எழுத்தாளர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவன் பெண்டாட்டிமார்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார்கள். சினிமாக்காரன் பொண்டாட்டி மாதிரியா தினமலர்காரன் பொண்டாட்டி இருக்கிறா? அந்த மாதிரி இருந்து கூட கீழ்த்தரமா கேவலமா பேசினீர்களே, ஏன் உங்களுக்கு கோபம் வந்தது? கூத்தாடியை மட்டும் சொல்லக்கூடாது, நீங்க யாரை வேணாலும் சொல்லுவீங்களா? சினிமாவை வைத்து யாரை வேணாலும் நீங்க காயப்படுத்துவீங்க. உங்களுடைய தவற ஒருத்தர் சுட்டி காட்டினா பொறுக்க மாட்டீங்களா? இதை சொல்ல பாரதி ராஜாவுக்கு கடுகளவாவது ஒரு உரிமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? அது மாத்திரம் இல்ல, இதோட விட்டா கூட பரவாயில்ல. இந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் அமுத சுரபி யாரு? நம்ம கலைஞர். ஏன் சினிமா வச்சுக்கிட்டே வளர்ந்தது, சினிமா டயலாக் எழுதி எழுதிய சம்பாரிச்சது, எம்ஜிஆரை காட்டி காட்டியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு பொறுக்குனது, வளர்ந்ததே கூத்தாடிகளால தான். அவரை போய் சந்திச்ச உடனே முறையிடுறான் யாரு? இந்த சினிமாக்கார கும்பல்லாம் போய் திருநெல்வேலியில் அப்படி எழுதிட்டான், உத்தம பத்தினிகளை பற்றி எழுதிவிட்டான், அடுத்தவன் மேல் கைப்படாத பெண்களை பற்றி என்ன எழுதிவிட்டான் பார்த்தீர்களான்னு சொல்லி புலம்புடணும். அவருக்கும் வந்து தினமலர் அலுவலகத்தில் புகுந்து செய்தி ஆசிரியர் லெனினை கைது பண்ணிட்டு போனியடா, எங்கடா வச்சு கருத்து சுதந்திரம்? லெனின் சொல்லி இந்த செய்தி எழுதினா ஒருத்தன் பத்திரிகை ஆபீஸுக்குள்ள புகுந்து வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் பத்திரிகை பாதியில் நிற்கும் பொழுது ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அவன் சொன்ன பொழுது தர தரண்டு இழுத்துக்கிட்டு போனிய போலீஸை வைத்து சினிமாக்கார மனு கொடுத்தியே, ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு கொந்தளிச்சியே. அடே உன்னையே அவன் சொன்ன உண்மை, ஆனா தினமலர்காரன் உண்மை உண்மை எழுதுன்னு கூட கோபம் வருது உனக்கு. உண்மை எழுதுன்னு கூட ரோஷம் பொத்துக்கிட்டு வந்து இவ்வளவு அடக்குமுறை செஞ்சாயே. அப்ப என்ன வழங்குது? இவன் வந்து தனக்கு ஒரு நிலைப்பாடும் மற்றவருக்கு ஒரு நிலை. முஸ்லிம்களை என்ன வேணாலும் நாங்க சொல்லுவோம், கூத்தாடிகளை பத்தி எவனும் சொல்லக்கூடாது. அப்படி எதிர்பார்க்கிறியா நீ? இன்னும் கேளுங்க, ரஜினிகாந்த் கருத்து சுதந்திரம் தானே. இவங்க வந்து காவிரி பிரச்சனைக்காக வேண்டி நெய்வேலியில போய் ஒரு உண்ணாவிரதம் பண்ணாங்க சினிமாக்காரன் 50 பேரும் சேர்ந்து. ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு? நீ நான் அரசியல் பண்ணாதடா, எதுக்கிட்ட அங்க போய் உண்ணாவிரதம் இருக்கிற, பிரச்சனை முத்த விடாத, கர்நாடகம் தமிழ்நாடு பத்தி எரியுது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க? அவர் கருத்து அவர் சொல்றான்னு விட்டியா? இவன் கன்னடத்துக்காரன், ரஜினிகாந்த் கன்னடத்துக்காரன், அவன் காவிரியை தண்ணி விடல என்று கோவம் வர மாட்டேங்குது, தமிழன துரோகி என்று அவனை மட்டும் சூப்பர் ஸ்டாரை மட்டும் தனியா ஒதுக்கிட்டு அங்க போய் உண்ணாவிரதம் நெய்வேலியில் உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொருத்தனும் வாய்க்கு வந்தவாறு ரஜினிகாந்த் திட்டினீங்கடா. அவர் கருத்து சொல்வதற்கு நீ சுதந்திரம் கொடுத்தியா? அவர் கருத்து சொன்னார், எதுக்கு சண்டை போடுறீங்க? அந்த என்ன பண்ணாரு? உன் கூத்தாடி பக்கம்னு ஆட்களே கிடையாது, நான் சொன்ன கருத்து சரியானதுன்னு சொல்லி ஒத்தால உட்கார்ந்து உண்ணாவிரதம். நான் அதுக்காக இருக்கிற ஒத்தால உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போய் ஸ்தம்பிக்க வச்சாங்க. அப்ப ரஜினிகாந்த் என்ற ஒருத்தன் ஒரு கருத்தை சொன்னதுக்காக வேண்டி அவர் கருத்தை அவர் சொல்லுகிறார், சுதந்திரம் இருக்குன்னு சொன்னியா? அவனை தனிமைப்படுத்தினியா? தரக்குறைவை திட்டுனியா? ஏசினியா? என்ன கருத்து சுதந்திரம் பேசுற இந்த சினிமாக்காரன்? கருத்து சுதந்திரத்தை பேசுவதற்கு இவர் கடுகளவும் தகுதி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, ஒரு படம் வந்து டேம் 999 படம் வந்துச்சு. அந்த படத்தை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தடை செய்யுது. தடை செஞ்சா இந்த கருத்து சுதந்திர நாய்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஏண்டா டேம் திரைப்படம் செஞ்சவன் எவ்வளவு பணத்தை போட்டிருப்பான், எவ்வளவு செலவழிச்சிருப்பான், எவ்வளவு சென்சார் போர்டில் அனுமதி வாங்கியிருப்பான், எல்லாம் செஞ்சுதான் அந்த படம் வந்துச்சு. அந்த படத்தை தடை செய்யன்னு கேட்டா ஒரு டேம் ஒரு அணை உடைந்து மக்கள் எல்லாம் அழிந்து போற மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் ஒருத்தன். அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, இது வந்து முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது. அப்படி சொல்லவே இல்லை. இதுல இவன் சொல்றான் அப்படி, அது முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது, அது உடைஞ்சு கேரளாவும் அழிஞ்சு போகுது, அந்த கருத்தை சொல்லுது. இதனால கேரளாக்காரன் வந்து நமக்கு தண்ணி தராம இருக்கிறது இது உதவும், முல்லை பெரியார் அணை வந்து ஆபத்தானது என்று காட்டி இது தமிழக நலனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கருத்து சொன்ன அத்தனை கபோதிகளும் சொன்னான். இப்ப யாரெல்லாம் விஸ்வரூபத்துக்கு சொன்ன கருத்து அத்தனை கபோதியும் ஒருத்தவங்க நாம சொன்னா டேம் படத்தை தடை செய்.
ஏன்டா தடை செஞ்சீங்க? அப்ப எங்க வச்சு கருத்து சுதந்திரம்? அந்த டேம் படத்தை தடை செஞ்சானே, படம் தயாரிச்சானே கேரளாக்காரன், அவனுடைய ரத்தத்தை நீ குடிக்கலாமா? நாங்க கமல் ரத்தத்தை குடிக்கிற வேண்டிய நீ எல்லாம் எவன் ரத்தத்தை குடிச்ச? அவன் எத்தனை கோடி போட்டிருப்பான்? அவன் எவ்வளவு லாஸா இருப்பான்? லாஸா இருப்பாங்கிற காரணத்துக்காக வேண்டி ஒரு அயோக்கியத்தனத்தை நீ அனுமதிக்க சொன்னால் அது ஏன் டேம் படத்துக்கு பொருந்தாம போச்சு? சினிமாக்காரன் இப்ப எங்கடா போயிருந்தீங்க? அறிக்கை விட்டவன் எங்க போனா? அறிக்கை விட்டீல? அந்த அறிக்கை விட்டு டேமுக்கு விட்டியா? நாங்கள் கலை குடும்பம் ஒண்ணுன்னு சொன்னியா? ஒத்தமாய துறக்கல. ஏன் திறந்து இருந்தா பின்னி எடுத்திருப்பாங்க சமுதாயம். தமிழ் மக்கள் கொந்தளிப்புல இருந்த நேரம். அப்ப நீங்க தமிழ் மக்கள் கொந்தளிப்புக்கு பயப்படுவீங்க, நாங்க சின்ன சமுதாயம் கொந்தளிப்பு பயப்பட. அதான் விஷயம். உனக்கு கருத்து என்ன? அப்போ உனக்கு உறுத்தி இருக்கும். இதை சொன்னா தமிழன் கொண்டு போட்டுருவான். அம்மாடி வாய பத்திக்கிட்ட நாங்க கிள்ளுக்கிற இவங்களுக்கு என்ன பண்ணிட போறாங்க? நம்ம பாட்டு சொல்லுவோம். அதான் காரணமே தவிர கருத்து சுதந்திரம் என்பது பொய்யின் விளங்கி போச்சா? பாரதி ராஜா சொன்னது அதை சொல்வதற்கான தகுதி அவனுக்கு கிடையாது. இதை விளங்கிக்கணும். அடுத்து என்ன? இன்னொரு விஷயத்தை பாருங்க. நம்ம டாக்டர் ஐயா தமிழக அரசியல்வாதிகள் மகா கேடு கெடுகட்ட ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் இந்த ராமதாஸ் தான். பெரியார் வழியில இருப்பேன்பா, சாதியை ஒழிக்கிறேன்பா, தலித்துகளை கொல்லும்பா. பெரியார் சொன்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கழிப்பட்டாள். என்னுடைய பாதம் கூட சட்டசபைக்கு போவாது, தேர்தலுக்கு போவே மாட்டேன், போனா நடுத்தருளை வச்சு கட்டி மரத்தில் அடி செருப்பால் அடிங்க, சவுக்கால் அடிங்க, சவுக்கையும் காட்டி இந்த சவுக்கு, நான் தேர்தலில் போட்டியிட்டால் என்ன சவுக்கால் அடிங்க சொல்லிட்டு மகனை கொண்டு கட்சியை உண்டாக்கி மகன் தேர்தல் நிப்பாட்டி மத்தியில் மந்திரியாக இருந்து மருத்துவத்துறையை வாங்கி மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்து பல 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 இந்த 1,76,000 அதெல்லாம் சும்மா ஜுஜிபி. மெடிக்கல்ல ஒரு சீட்டுக்கே 5 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைங்க, அப்ப அந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து நடந்துச்ச. அந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு பல கோடிகளை சம்பாதித்து மேப்படியார் மேல அந்த வழக்கு வேலை இருக்கிறது. அவ்வளவு உத்தம புத்திரன்கள். திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை குட்டிச்சவராக்குன்னு சீண்டான். ஆறல மை காயல. அடுத்த நாள் கருணாநிதி, அடுத்த நாள் ஜெயலலிதா, அடுத்த தேர்தல் கருணாநிதி. திராவிட இயக்கம் தான். இப்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் திராவிட இயக்கத்தை விடக்கூடாது, திராவிட இயக்கம் அழிச்சு நாசமா. நேத்த தெரிஞ்ச உனக்கு இது? அடே திராவிட இயக்கம் திட்டிக்கிட்ட அவனோட கூட்டணி வச்ச, ஆட்சியில இருந்த, மத்தியில பதவி வாங்கின உன் மகனை ராஜ்யசபா எம்பி ஆக்குறதுக்காக வேண்டி வாசல்ல காத்து கிடந்த கருணாநிதி வீட்டு வாசல்ல இவ்வளவு கேடு கட்ட கழிபட்ட சில பேர் மாத்துவான் கொள்கைய. எப்படி மாத்துவான்? ஒரு இன்னைக்கு ஒரு கட்சியில திமுகவோட வெறுப்பு வருதுன்னு வைங்க, இன்னைக்கே சொல்ல மாட்டான். அப்படி லேசா ஒரு 5% அவருக்கு நடவடிக்கை திருப்தியா இல்லையம்மா. ஒரு 3 மாசம் கழிச்சு ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். அப்படி 2 வருஷம் எடுத்துக்குவான். ஒரு நட்பையும் உறவையும் முறிக்கிறதுக்கு என்ன செய்வான்? 2 வருஷத்துக்கு பிறகு திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லைம்மா. இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளும் உறவுகளை முறிக்கிறீங்க பாக்குறீங்க. இவன் என்ன செய்வான் தெரியுமா? காலையில் அறிக்கை விடுவான், திமுக ஒழிக்காமல் நான் விட மாட்டேன். சாயந்தரம் அன்பு ஜி.கே. மணியை விட்டு மகனுக்கு ராஜ்யசபா கேட்பான். சரின்ட்டு வர கலைஞரை விட்டால் நமக்கு சாயந்தரமே காலையில ஒழிக்காம விட மாட்டேன், சாயந்தரம் நாதி இல்லைன்றான். மிகைப்படுத்தி சொல்லல. அப்படி சொன்ன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இவர் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தமிழகத்தில் கிடையவே கிடையாது. விளங்கிக்கிறங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த படத்தின் தடையை நீக்க வேண்டும். ஏன்? அவங்களுக்கு இந்த கருத்து சுதந்திரம் தான். நான் கேட்கிறேன், அடே பாபான்னு ஒரு படம் வெளியிட்டான யாவும் இருக்கா? ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பாபா யாவும் இருக்குதா? இந்த பாபாங்கிற படத்துல ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, அதனால இந்த படத்தை வெளியிட மாட்டோம். ராமதாஸ் அறிவிப்பு சொன்னவர் நண்டியா? வெளியிட்ட தியேட்டர்கள்லாம் போய் அடிச்சு நொறுக்கி படப்பட்டியை தூக்கிட்டு ஓடி போய் படமே வெளியிட முடியாம ஆகி
2-3 மாவட்டங்கள்ல பாபா ஓடவில்லை. அந்த ஆளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ். நீ கருத்தை கூட தடுக்கல, வன்முறை நாங்க அரசாங்கத்தில் சொல்லி தடை வாங்கி இருக்கிறோம். நீ சட்டத்தை கையில் எடுத்த, படப்பட்டியை புடுங்கின, தியேட்டர் நொறுக்கின, அந்த ஒரு தயாரிப்பாளனுக்கு அவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தின. அதுக்கு பிறகு என்னாச்சு? என்ன காரணம்? புகைப்பிடிக்கிற காட்சி வருது. அப்ப முதல்ல அப்பதான் தமிழ்நாட்டில் புகைப்பிடிக்கிற காட்சி அந்த படத்தில் வருதா? ரஜினி ஆரம்பமே புகையில தான் ஆரம்பிக்குது. அந்த சிகரெட் ஸ்டைல்ல தான் அவனுக்கு ஒரு கிறுக்கு கூட்டம் உண்டா இருக்கிறது. அப்ப என்னமோ இத்தனை வருஷமா ரஜினிகாந்துக்கு சிகரெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த பாபாவோட தான் முதல்ல பிடி இழுக்கிற மாதிரி காட்டி எழுச்சி. என்ன காரணம்? அதான் காரணம், மிரட்டி பணம் கேட்டாங்க, தேர்தல் கேட்டாங்க. அதனால முடியாதுன்ட்டான். எதுக்கு உனக்கு தரணும்? படத்தை ஓட்டிடுவியா? அதுக்கு என்ன சொல்லி காரணம்? என்ன வேணாலும் சொல்லி தடுப்போம். புகைய காரணம் காட்டி தடுத்தாங்க. சரி, தடுத்து இல்ல, தடுத்து பணம் வராம ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படம் பிளாப்பா போச்சா? 4 மாவட்டத்தில் ஓட என்ன பண்றது? 4 மாவட்டத்தில் படம் ஓடாட்டி போட்டவன் பணத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ரஜினி பார்த்தான், ஆஹா இந்த மாதிரி ரவுடிகள்கிட்ட ஒரு ஆபத்தானது, கூட்டு பேசி கொடுக்க வேண்டிய கொடுத்து மகளுடைய கல்யாணத்துக்கு போய் அழைக்கிறான். அந்த மானம் கட்டுறான். மகளுடைய கல்யாணத்துக்கு போய் ராமதாஸ் அழைக்கிறது, மணியை போய் நேரடியாக போய் அழைக்கிறது. அவ அப்படி நெருங்கி போய் அப்படி நகமும் சதையுமாயி இப்ப ஒன்னாயிட்டாங்க. அப்ப என்ன என்ன என்னத்துக்கு விளங்குதா? இப்ப நீ பேசலாமாடா கருத்து சுதந்திரத்தை பத்தி? படத்தை தடை செய்யக்கூடாது. சரி, உன் கொள்கை என்ன? நீ ஆரம்பத்திலிருந்து நேத்து வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க கொள்கை என்ன? திரைப்படம் கூடாதுங்கிற உங்க கொள்கை. திரைப்பட காட்சி நாங்க காட்ட மாட்டோம், மக்கள் டிவியில காட்டவே மாட்டோம் சொல்லிக்கிறீயா இல்லையா? அது பெருமையா சொல்றாரு. மக்கள் தொலைக்காட்சி சினிமா உண்டா? சினிமா காட்சி உண்டா? அது உண்டா? ட்ரெயில் உண்டா? விமர்சனம் உண்டா? சினிமா பாடல் உண்டா? நாங்கள் சினிமாவுக்கு எதிரிண்ட. சினிமாவுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு விசுவரூபம் வந்தா என்ன வராட்டி உனக்கு என்ன? அடே சினிமாவுக்கு எதிரிங்களடா. ஒரு சினிமா வராம போனா உனக்கு என்ன லாஸ்? அதுல உனக்கு என்ன கருத்து சுதந்திரம் பாதிக்கிறது? அப்ப என்ன மேட்ரு? அமெரிக்காவில் கமல் வாங்கினதுல ஒரு பெட்டி அங்க போயிடுச்சு, தோட்டத்துக்கு, தைலா தோட்டத்துக்கு போயிடுச்சு. அவரும் தோட்டம் வச்சிருக்காரு. தோட்டம் போய தோட்டம் இல்ல, அவர் தோட்டம் தைலா தோட்டம் திண்டிவனத்துல. அப்ப தைலா தோட்டத்துக்கு கமலஹாசன் இருந்து பெட்டி போன உடனே அது வரைக்கும் மௌனம் காத்துட்டு பெட்டியை வாங்கின உடனே என்ன பண்றாங்க? அடுத்த தேர்தல் பணம் வேணும், நீங்க கொஞ்சம் போல்ட்டா விடுங்க அறிக்கை என்று விலை பேசுவதற்காக வேண்டி பெட்டியை வாங்கிட்டு சொல்றான், விசுவரூபம் படத்தை தடை செய்யக்கூடாது. என்ன அதுல இருக்கு? எதுக்காக தடை செய்யக்கூடாது? என்ன காரணத்துக்கு கூடாது? என்னத்துக்கு நாங்க எதிர்க்கிறோம்? அதை ஏதாவது விளங்குனியா? அப்ப ராமதாசுடைய இந்த ஒரு தன்மையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இந்த மனுஷிய புத்திரன் இவனும் போற போக்கில் ஏதாவது சொல்லி தொலைணும்ல. அதுதான் என்ன செய்யறாரு? தடையெல்லாம் செய்யக்கூடாது, சென்சார் வெளியிட்டு விட்டது அப்படிங்கிறாரு. யாரு? உன்னை போல் ஒரு ஒன்று ஏற்கனவே கமலஹாசன் நம்மளை தாக்கி படம் எடுத்தானே, அந்த படத்தில் ஒரு பாடலாசிரியர் யாரு? நம்ம மனுஷிய புத்திர சினிமா படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சல்லி அடிச்சு விட்டாங்களா? அந்த பாடல் வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த ஆள் எழுதுனா என்ன எழுத தெரியுமா? கமலஹாசனுடைய மகள் அந்த சுருதி இருக்கிறார்களே, அவர்களுடைய ஆளுமை, ஒரு பெரிய ஆளுமை திறனை நான் பார்த்து வியந்தேன். எதுக்கு இந்த பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது? அந்த புலமை எழுத்தான் அப்படிதான் இருப்பானுவோம். அந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களை ஜாலரா அடிக்கிறது, காசு கொடுத்தா புகழ்றது, காசு கொடுக்காது திட்டுறது. அப்ப கமலஹாசன் ஒரு படை எழுத வாய்ப்பு கிடைத்ததற்காக வேண்டி அவர் மகளுடைய ஆளுமை திறன், மகளுடைய ஆளுமை திறன் நானும் சொல்லணும்ல. என்ன ஆளுமை திறன் தெரியுமா? அந்த மக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? என் அப்பனுக்கு ஜோடியா நடிக்கணும் என்னுடைய ஒரே ஆசை. ஆஹா, ஆளுமை இது ஆளுமை. அப்பனையே படுக்க போட வைக்கிற ஆளுமை சாதாரண விஷயமா? ஆளுமை திறன் யாரு? சுருதியுடைய ஆளுமை திறன் பார்த்து வியந்தாரா யாரு? நம்ம மனுஷபுத்திரன். நம்ம எல்லாம் மிருகபுத்திரனா? இவர் மனுஷபுத்திரன். அதுக்கு மாத்தி போட்டு உன்னையும் மிருகபுத்திரங்கிறோம். எல்லாம் மனுஷபுத்திரன். நீ ஏன்டா உன்னை மட்டும் மனுஷபுத்திரங்கிற? அதுக்கு தான் உன்னையும் மிருகபுத்திரமாங்கிறத நாங்க மனுஷபுத்திரனா இருக்க முடியும். உனக்கு ஒரு படத்துல முஸ்லிமை தீவிரவாதியா காட்டின ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்தான் என்பதற்காக வேண்டி